ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று நடந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ஒரு சூப்பரான நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 0.25% குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோவிட்ல ஒரு 0.4% ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ 0.25% ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சதுனால நமக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பேர் சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். இதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வர கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ கவர்னர் லாஸ்ட் டிசம்பர்ல தான் வந்து பதவி ஏற்றிட்டாரு. பதவி ஏற்ற பிறகு அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இதுதான். ஸோ இந்த மீட்டிங்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காரு. 0.25% குறைச்சி இப்போ ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் 6.25% இருக்கு. இந்த ரெப்போ ரேட் குறைச்சதுனால நமக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஹோம் லோன் பையர்ஸ்க்கு. ஸோ இந்த ரெப்போ ரேட் குறைச்ச ஹோம் லோன் பையர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பே பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து 0.1 இருந்து 0.20 வரைக்கும் குறைக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. எய்தர் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம், இல்லைன்னா நீங்க லோன் பே பண்ற டென்யூரை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து லோன் பையர்ஸ், ஜென்ரலா வந்து பர்சனல் லோன், அப்புறம் அக்ரிகல்ச்சர் லோன், இந்த மாதிரி லோன் மொத்த லோன் பையர்ஸ்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் 0.1 இருந்து 0.20% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் வந்து இம்பாக்ட் ஆன் பிசினஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுனால புதுசா தொழில் தொடங்குறவங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட பர்ச்சேஸும் அதிகமாகும். இதனால மார்க்கெட்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் பிளஸ் growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். ஸோ இப்போ எல்லா பிசினஸுமே வந்து நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈக்விட்டிலையும் உங்களுக்கு அந்த ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்லையும் அந்த சேஞ்ச் உங்களால பார்க்க முடியும். கம்பெனியோட ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த் வந்து இம்பாக்ட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அகைன் புது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சிக்ஸ்த் வந்து இம்பாக்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால நீங்க பேங்க்ல அமௌண்ட் வச்சிருந்தா உங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா இருக்கட்டும் இல்ல ரெக்கரிங் டெபாசிட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து 0.1 இருந்து 0.20% வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். இம்பாக்ட் ஆன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு எப்பெல்லாம் ரெப்போ ரேட் இறங்குதோ அப்பெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டோட பிரைஸ் ஏறும். அது எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் குறையும் போது உங்களுக்கு கையில பணம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா பாதி பேர் போய் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால கோல்டு பிரைஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ கையில் அதிகமாக பணம் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா வீடு, லேண்டு, அண்ட் அதுக்கப்புறம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபி growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து ஆர்பிஐ ரெப்போ ரேட் குறைச்சதுனால வர இம்பாக்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் 0.25 இருக்குங்கிறதுனால உங்களோட இந்த இம்பாக்ட் எல்லாமே மினிமலா தான் இருக்கும். பட் அதே சமயத்துக்கு இதுக்கு ரிலேட்டடான இன்ஃப்ளேஷன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட லிக்விடிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் நெக்ஸ்ட் இயர் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஆர்பிஐ கட்டுப்படுத்தல அப்படின்னா ஆல்ரெடி 6.7% இருக்கிற இன்ஃப்ளேஷன் 7க்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி 7க்கு மேல போச்சு அப்படின்னா நம்மளோட மணி வீக்கன் ஆகும். ஆல்ரெடி யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்மளோட மணி வீக்கன் ஆகிட்டு இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 90 rupees தொடர்றது கூட ரொம்ப நாள் எடுத்துக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பாலிசி கூட மற்ற பாலிசியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா SDF, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 6.25 இருந்து 6% குறைச்சிருக்காங்க. இதுலயும் ஒரு 0.25% கட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த SDF அப்படிங்கிறது பேங்க் வந்து அவங்க இருக்கிற அமௌண்ட்டை ஆர்பிஐல வச்சிருக்கும் போது அவங்களுக்கு தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து 6%. இப்போ 6.25 இருந்து 6 குறைஞ்சதுனால பேங்க் ஆர்பிஐல போய் அமௌண்ட் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா பேங்க் வந்து கடன் அதிகமா கொடுப்பாங்க. அப்படி கடன் அதிகமாக கொடுக்கும்போது அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் வந்து MSF, அதாவது MSF அப்படிங்கிறது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 6.75% இருந்து 6.50% குறைச்சிருக்காங்க. இது MSF அப்படின்னா என்னன்னா பேங்க் வந்து அவங்க கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை ஆர்பிஐல அடகு வச்சு அர்ஜென்ட்டுக்காக கடன் வாங்குறது தான். ஸோ இது வந்து 6.75 இருந்து 6.50 குறைச்சிருக்கனால அவங்களுக்கு இமீடியட் அதிகமான கேஷ் வேணும் அப்படின்னா டக்குன்னு வாங்கிட்டு அவங்க வந்து அதை லெண்டிங் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் ரேட் 6.75 இருந்து 6.5% குறைச்சிருக்காங்க. ஸோ பேங்க் ரேட் வந்து ஆர்பிஐ கிட்ட பேங்க் எவ்வளோ கடன் வாங்குறது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 6.5%. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம்
0.25% குறைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேங்க்குக்கு ஃபேவராக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்பிஐ பாலிசி. அண்ட் இப்படி கடன் அதிகமாக பேங்க் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி லிக்விடிட்டியும் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும்போது பணவீக்கம் வரதுக்கு, இன்ஃப்ளேஷன் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஆர்பிஐ எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுதுங்கிறதா இனிமேல் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4% இருக்கு. அது லாஸ்ட் இயரும் 4% தான் இருந்துச்சு. அண்ட் அதை அப்படியே இந்த வருஷமா மெயின்டைன் பண்றாங்க. இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது பேங்க் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும். அதுதான் இந்த சிஆர்ஆர். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் கிட்ட 1 லட்ச ரூபா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து 4%, அதாவது 4000 ரூபாய் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இதுதான் அதோட சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் 4% வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும், ஒரு சேஃபர் சைடு. இன்கேஸ் பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா கூட அந்த 4% ரிகவரி அமௌண்ட்டை வந்து மக்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுனால உங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால என்னென்ன இம்பாக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வர கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.